அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பரலோக தகப்பன் நம்மை குறித்து வாஞ்சிப்பது நாம் ஆகவே நம்முடைய ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கும் தேவையான அனைத்தையும் தேடி போக வேண்டும் என்றதான ஒரு விஷயம் அல்ல. மாறாக 2 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் நம்மை குறித்து என்ன சொல்கிறது என்று சொல்லி தெரியுமா? நம்மை அழைத்தவரை அறிகிறதான அறிவினாலே நம்முடைய ஜீவனுக்கும் பக்திக்கும் தேவையான அனைத்தையும் அந்த திவ்ய வல்லமையானது நமக்கு அளிக்கிறது என்று சொல்லி. அன்பானவர்களே, நாம் அல்ல நம்முடைய ஜீவனுக்கும் பக்திக்கும் தேடி போக வேண்டியது. நம்முடைய பரலோக தகப்பன் ஏற்ற நேரத்திலே தம்முடைய திவ்ய வல்லமையினாலே நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். அதனால் இந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டியது ஒன்று மட்டுமே, இந்த திவ்ய வல்லமையை அதிகமாக சான்று கொள்ள வேண்டும். இப்படி திவ்ய வல்லமையை நம்ம அதிகமாக போக்கஸ் பண்ணும்போது என்ன நடக்கிறது? நம்முடைய ஜீவனுக்கும் பக்திக்கும் தேவையான அனைத்தும் ஒவ்வொரு நேரத்திலையும் நம்முடைய வாழ்க்கையிலே பரலோக தகப்பன் நமக்காக ரிலீஸ் பண்ணுவார். ஆதலால் stay blessed, stay focused on the divine power. God bless you. Stay blessed.